ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி 2015 நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் ஸோ மேக்ஸ் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது பாருங்கள். ஒரு கடிகாரத்தின் நிமிடம் மற்றும் மணிமுள்களின் நீளம் முறையே 14 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர். 30 நிமிடங்களில் நிமிடமுள் மற்றும் மணிமுள் எவ்வளவு தூரம் நகரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நிமிடமுள்ளுக்கு தனியாக கொடுத்துறாங்க, ஸோ மணிமுள்ளுக்கும் தனியாக கொடுத்துறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ மினிட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது மணிமுள்ளை கவுண்ட் பண்ணால் அது லேட் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ நிமிடமுள் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரொம்ப குயிக்காக முடிக்கணுன்றதுக்காக. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மணிமுள் எடுக்கும்போது ஸோ ரொம்ப அந்த ரேடியன்ட்டெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் என்ன இருக்குது ஃபஸ்ட்டில், ஸோ நிமிடமுள்ளுக்கான வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துறாங்க. அதில் எது வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கடிகாரம் பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 30 நிமிஷம்னா இதில் பாதி அப்படின்னு மீனிங். அப்போ பாதின்னு என்ன கணக்கு, இது ஒரு செமி சர்க்கிள் பார்த்து அப்படின்னு இருக்குது, இது ஒரு அரை வட்டம் இருக்குது. அப்போ அரை வட்டத்தினுடைய சுற்றளவு ஃபார்முலா என்ன இருக்கும், ஜென்ரலாகவே நம்மளுக்கு அந்த 5r + d இருக்கும். பட் ஆனால் இந்த சுற்றளவு வரும்போது இந்த ரேடியஸ் நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்மளுக்கு 2πrன்றது வட்டத்தினுடைய ஃபுல் ஃபார்முலாஸு, என்னது சுற்றளவு. இதில் அரைன்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ½ டிவைட் பண்ணும்போது ஒரு சர்க்கிளை ½ டிவைட் பண்ண 2 கேன்சல் ஆகிடும். அப்போது 5r மட்டும் கிடைக்குது. அப்போ 5rன்றது என்னன்னா இந்த அரை வட்டத்தினுடைய இங்கே வெளியில் இருக்கிறது மட்டும்தான். சரிங்களா, ஸோ அது மட்டும்தான். அப்போ அந்த 5r, அப்போ 5r வேல்யூஸ் நம்ம மட்டும் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ரொம்ப ஈஸி தான். அப்போ பார்த்தீங்கன்னா 5r, அப்போ 5 ஆன்சர் என்ன இருக்குது, 3.14 இன்ட்டு ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 14 சென்டிமீட்டர், 14. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், என்ன வருது ஆன்சர், 3.14 இன்ட்டு 14. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 3.96ன்னு வருது. இதை நீங்கள் அப்ராக்சிமேட்லி நம்ம 2 டெசிமல் நம்ம கன்வெர்ட் பண்ணால் ஸோ 2 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ 44 தான் வருது. சரிங்களா, அப்போ இதுக்கான ஆன்சர் 44 சென்டிமீட்டரும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மணிமுள் பார்த்தீங்கன்னா 1.83 சென்டிமீட்டராகவும் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஸோ இது நாங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக சால்வ் பண்ணேன். நீங்கள் மணிமுள் சால்வ் பண்ணால் ஸோ கிரேடியன்ட் எல்லாம் சால்வ் பண்ணணும், டிகிரி சால்வ் பண்ணணும், அதுக்கடுத்து நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சு மூவ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது. இங்கே பாருங்கள் 154 கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நேர்வட்ட கூம்பு வடிவில் குவிக்கப்பட்ட நெற்குவியலின் விட்டம் 4.8 மீட்டர் மற்றும் அதன் உயரம் 1.8 மீட்டர் என்க. இந்நெற்குவியலை மழையிலிருந்து பாதுகாக்க கித்தான் துணியால் மிகச்சரியாக மூடப்படுகிறது. தேவையான கித்தான் துணியினுடைய பரப்பளவு எவ்வளோ கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்ன விதமான கொஸ்டின்ஸ் கொடுத்துறாங்க. இது நீங்கள் பார்த்தோன்னே எப்படி அப்சர்வ் பண்ணலான்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பேஸ் பண்ணியிருக்கிற இது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ கோனுடைய கர்வ் அதுக்கான ஃபார்முலாஸ் என்னது, அது கர்வ்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க, CSA. சரிங்களா, வலைப்பரப்பு. அப்போ அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, 5RL, இதுதான் ஃபார்முலாஸ். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு விட்டமும் கொடுத்துறாங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ ரேடியஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்லை இங்கே என்ன கொடுத்துறாங்க, இந்த ஹைட், இது ஹைட்டுனா ஹெச்சுங்க. அப்போ எல் கண்டுபிடிக்கணும். அப்போது ஒரு கூம்பு இருக்குது. இந்த கூம்பில் இங்கே பாருங்கள், இது ஆரம், இது ஹைட்டு, இது எல்லு. சரிங்களா, அப்போது இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் அது எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஹெச்சோடைய ஆன்சர் என்ன இருக்குது, 1.8 நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3.24 வரும். ஏன்னா 1.8 × 1 பண்ணும்போது அதே மாதிரி ப்ளஸ்ஸு ஆர் என்ன இருக்குது, இது பாதி 2.4 வருமா. அப்போ இது பண்ணும்போது 5.76. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு பாருங்கள் இது 8, இது பண்ணால் ஸோ 9 வந்துடும். 9க்கு நீங்கள் ரூட் எடுக்கணும், ஏன்னா பிஃபோரில் L² இருக்கும். அப்போ L வரும்போது 3 தான் வரும். சரிங்களா, அப்போ ஸ்லாண்ட் லென்த் என்ன இருக்குன்னா 3ன்னு இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ 3.14
அடுத்து ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு 2.4 இன்ட்டு நான் இருக்கேன் ஸோ இங்கே 3 இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் 3.14. நான் எல்லாத்தையும் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2.4 இன்ட்டு 3 இது நீங்கள் சால்வ் பண்ணால் ஸோ 22.608ன்னு வரும். சரிங்களா? ஸோ அவங்க அப்ராக்சிமேட்லி நான் கொடுத்துறாங்க, ஒரு டெசிமலில் கொடுத்துறாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 22.6 மீட்டர் ஸ்கொயர். ரொம்ப எளிமையான ஒரு கொஷின் தான். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள், 155 கொஷின் இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப எளிமையான கொஷின்ஸு. எப்போவுமே இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின் நம்ம சொல்லிக்கலாம். a power x is equal to b, b power y is equal to c, c power z is equal to a எனில் xyz மதிப்பு வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது a பவர் எக்ஸுக்கு bனா b பவர் ஒய்க்கு சின்னு கொடுத்துறாங்க. அப்போ c பவர் ஜட்டுக்கு a கொடுத்துறாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த LHS எல்லாம் ஒரு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் ஸோ ஏபிசி அதனுடைய பவர்ஸில் xyzட்டாக வரும், இஸ் ஈக்குவல் டு ஏபிசின்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ பவரில் 1 இருக்கிற அர்த்தம். அப்போ xyzோடைய ஆன்சர் 1. அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 கொஷின் தான் உங்களுக்கு சொல்லி தந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 கொஷினுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் ஆஃப் அப்ரோச் பண்ணது தான். சரிங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய வீடியோஸ் வந்து நிறைய நம்ம அப்லோட் பண்ணுவோம் போக. ஸோ சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் 10 மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.